ஆராதனையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். அனைவரும் நாம் கடவுளை தொழுவோம். பூமியின் கொடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆற்றல் நிறைந்த எங்கள் நல்லாண்டவரே, ஆசீர்வாதம் நிறைந்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள், திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 7வது ஓய்வு நாளாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆசரிக்கத்தக்கதாக கடவுள் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறேன். கடந்து வந்த நாட்கள் எல்லாம் எங்கள் அனைவரையும் ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கின்றேன். சென்றதாம் இரவிலும் எந்த ஒரு சேதமோ விக்கலகமோ எதுவும் எங்களை வந்து அணுகாத வண்ணம் உங்களுடைய செட்டையின் மறைவிலே எங்களை மறைத்து வந்தீர். நன்றி படைக்கின்றோம். கடந்த நாட்களிலே எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ விபத்துகள், ஆபத்துகள் எல்லாவற்றும் மத்தியிலும் கூட ஆண்டவர் எங்களை விலக்கி பாதுகாத்து வந்திருக்கின்றேன். பலவீனமான சூழ்நிலைகளிலும் உடல்நிலைகளிலே பல்வேறு பலவீனங்களை எதிர்கொண்ட பொழுதும் கூட அப்படிப்பட்ட தருணங்களிலே ஆண்டவர் கொடுக்கிற ஆற்றலை, ஆண்டவர் கொடுக்கிற சுகத்தை, பலத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய இறை ஆலயத்தில் உமக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த நாளிலே நாங்கள் ஒருமனப்பட்ட பிள்ளைகளாய் கடந்து வரத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கின்றேன். நன்மை பெற்ற இந்த ஒருவனை தவிர மற்றவர்களெல்லாம் எங்கே என்று சொல்லி அன்றைக்கு சமாரியனை பார்த்து இயேசு நலம் பெற்ற மக்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்ட பொழுது, ஆண்டவரே, அந்த ஒரு மனிதன் நன்றி உள்ளத்தோடு வந்த வண்ணமாக கடவுளுடைய சமூகத்திலே ஆண்டவர்களுக்கு செய்திருக்கிற, ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிற சுகம், பலம், ஆரோக்கியம், நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கக்கூடிய சமூகத்திலே நன்றி உள்ளத்தோடு வந்து இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உங்களுடைய திவ்ய பிரசன்னத்திலே வந்திருக்கிற பொழுது உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதங்களினாலே எங்களை ஆண்டவர் நிறைவாக அலங்கரித்து எங்களை உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை ஏற்று உங்களுடைய ஆசிரியை நிறைவாய் தந்து எங்களை இல்லங்களுக்கு அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு இறை மக்களுக்காக வருகிறோம். கடவுளை வந்து கொண்டிருக்கின்ற இறை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏற்ற வேளையிலே உங்களுடைய ஆலய தொழுகையிலே பங்கேற்று உம்மை ஆராதித்து இந்த ஆராதனையுடைய முழுமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கடவுள் கிருபை தாரும். இந்த தொழுகையின் வாயிலாக நாங்கள் உம்மை துதித்து பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்களும் உங்களுடைய சமூகத்திற்கு ஏற்புடைய நல்ல தூய பலியாய் கடந்து வர ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரை நாங்கள் கேட்கிற இறை செய்திகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
வேண்டிக் கொள்ளுகின்ற இறைமன்றாட்டுகள் ஒவ்வொன்றுடைய சமூகத்திலே துபம் போல வந்து எட்டட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய பிரசனத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவரே, உம்முடைய திவ்ய மெல்லிய பிரசனத்தை ஒவ்வொருவரும் நாங்கள் அனுபவிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். மனித சிந்தனைகள், மாம்ச எண்ணங்கள், தூக்கங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு கலைந்து போகும். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிறைவோடு முழுமையோடு இந்த வழிபாட்டை பங்கேற்கவும் கடவுள் அருள்தாரும். உங்களுடைய ஆசையினாலே நிறைத்தருளும். இறைவன் இயேசுவின் இனிய திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவரை துதிக்கும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 60வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 60வது ஞான பாடல். திருச்சபையாக நாம் இணைந்து 45வது பக்கம் இருக்கின்ற காலை ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். காலை ஆராதனை முறையை 45 I
கர்த்தரை பணிவோம் வாருங்கள். நாம் சபையாக நின்ற நிலையிலே 85வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி முறையாக நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 85 நாம் முறையாக வாசிப்போம். கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தின் தேசத்தின் மேல் கடாட்சம் வைத்து யாக்கோபின் துன்ப நிலைமையை மாற்றினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர் பாவங்கள் எல்லாம் மூடிவிட்டீர். உமது உக்கிரகத்தை எல்லாம் நீக்கிவிட்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் கடவுளை எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேல் உள்ள உமது சிரத்தை ஆறப்பட்டும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனம் உண்மையில் மயந்திக்கும்படி நீர் எங்களை திருப்பி உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். கர்த்தராகிய கடவுள் விளங்குவதை கேட்கிறேன். அவர் தமது ஜனத்துக்கும் தமது பக்தருக்கும் சமாதானம் கூறுவார். அவர்கள் மதி கேட்டு திரும்புவார். நமது தேசத்திலே மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்தித்தன, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்தன. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருகிறார், நமது தேசமும் தன் பலரை கொடுக்கும். நாம் அனைவரும் இணைந்து வாசிப்போம். நீதி அவர் முன் சென்று அவர் வழியாக கொள்ளும்.
சபை அமர்கிடவது இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் திருத்துவ பண்டிகை வருகின்ற 7வது ஓய்வு நாளும் பெந்தைக்கோஸ்தே பண்டிகையை தொடர்ந்து வருகின்றதான 8வது ஓய்வு நாளுமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதிலே வாசிக்கும்படியே அருளப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டின் ஆகமும் அது சிறிய இறைவாக்கினர் ஆமோஸின் புஸ்தகம் ஆமோஸ் இறைவாக்கினர் நூல் 7ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரையிலான திருவசனங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசன ஆகமும் 7வது அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 15 முடிய. ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரை. பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்குவோர் பிரமாணத்தின்படி கட்டப்பட்ட ஒரு மதிலுக்கு மேலே ஆண்டவர் இருக்கிறார். அவர் கையிலே தூக்கு நூல் இருந்தது. கர்த்தர் என்னை கூப்பிட்டு, ஆமோஸே, நீ என்னை காண்கிறாய் என்று கேட்க, தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவே தூக்குக்கூரை விடுகிறேன். இனி அவர்களுக்கு மன்னிக்க மாட்டேன். ஈசாக்கின் மேடைகள் பாழாகும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமாகும். நான் பேரோபம் வம்சத்திலிருந்து விரோதமாய் வாளோடு வருவேன் என்றார். அப்பொழுது பெதேலின் ஆசாரியனாகிய இருந்த அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய பேசேருக்கும் ஆளாக்கி, இஸ்ரவேலின் வம்சத்தாருக்குள் உனக்கு விரோதமாக ஆமோஸ் கட்டுப்பாடு பண்ணுகிறான். தேசம் அவன் வார்த்தையெல்லாம் தாங்க முடியாது. பேசுரம் பட்டணத்தினால் சாவான். இஸ்ரவேல் தன் ஜனத்திலிருந்து சிறைப்பட்ட போகும் என்று ஆமோஸ் சொல்கிறான் என்று சொல்ல சொன்னான். பின்பு அமத்சியா ஆமோசினம், தரிசனக்காரனே, நீ போய்விடு, யூத தேசத்துக்கு விரைந்தோடு, அங்கே பிழைப்பு தேடி அங்கே தீர்க்கிற சொல். பேசேலில் இனி தீர்க்க சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலம், ராஜ்ய ஆலயம் என்றார். அமத்சியாவுக்கு மறுமொழியாக ஆமோஸ், நான் தீர்க்க தரிசனம் இல்ல, தீர்க்க தரிசன சந்தானமும் அல்ல. நான் ஆடு மேய்க்கிறவன், அத்திமர தோப்பில் பார்க்கிறவன். ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல் என்று கர்த்தர் உரைத்தார் என்பது. இன்றைக்காய் அருளப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். இப்படியாக இந்த நாளுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் அது அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 முடிய. எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 முடிய. எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 முடிய. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்கும் நாம் தமது தந்தரிடம் தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துக்கு மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரமாக இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த நம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரக்கத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை
இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளித்த ஆவியை உங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்றும் நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாய் இருக்கிற நம்மிடத்திலிருந்து காண்பிக்கும்படி நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கும் அவர் உங்களுக்குள்ளும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் குறைத்தனத்துக்கு இன்றைக்கு எழுதப்பட்ட நிறுத்த பாடத்தை நாம் அனைவரும் படிக்கிற யாவனாக நற்செய்தியை நாம் வாசிக்கலாம். அப்படி இந்த நாடுக்கு என்று அருளப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பாடம் தூய மார்க்கு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 29 முடிய. மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 29 முடிய. மார்க்கு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 29 முடிய. வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 29 முடிய. அவருடைய பெயர் பிரசித்தமானது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்விப்பட்டான். யோவான் ஸ்நானகன் மரித்தோரிலிருந்து எழுந்துவிட்டான். ஆகையால் இவனிடம் இந்த வல்லமை செயல்கள் விளங்குகின்றன என்றார்கள். சிலரோ அவன் எலியா என்றார்கள். வேறு சிலர் அவன் தீர்க்கதரிசிகள் ஒருவனை போன்ற தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். ஏரோது அதை கேட்ட பொழுது அவன் நான் சிரச்சேதனம் பண்ணின யோவான் தான், அவன் தான் எழுந்தான் என்று சொன்னான். ஏரோது தன் சகோதரன் பிலிப்பின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக கொண்டிருந்தான். உன் சகோதரன் மனைவியை நீர் வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று யோவான் ஏரோதுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். ஆதலால் ஏரோதியாளின் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏரோதியாள் அவன் மேல் குரோதம் கொண்டு அவனை கொண்டு போட விரும்பினாள். ஆயினும் அவளால் முடியாமல் போயிற்று. ஏனென்றால் யோவான் நீதியின் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் பேசுவதை கேட்டு மிகவும் மனக்கலங்கியும் அவன் சொல்ல விருப்பத்தோட கேட்டு வந்தான். பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால் ஏரோது தன் ஜென்ம நாளில் தன் பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேய நாட்டு பிரதானிகளுக்கும் விருந்து பண்ணின பொழுது ஏரோதியாளின் குமாரத்தி உள்ளே வந்து நடனை செய்து ஏரோதுவையும் அவனோடு கூட பந்திருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினார். அப்பொழுது ராஜா அந்த சிறு பெண்ணிடம், நீ விரும்புவது ஏதுவாயினும் அதை என்னிடம் கேள், உனக்கு தருவேன் என்று சொன்னதுமல்லாமல் நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அதை என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையம் கொண்டார். அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயிடம் கேட்டாள். அவள் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். அவள் உடனே திரும்பி ராஜாவிடம் விரைந்து வந்து, நீர் இந்த க்ஷணமே ஒரு தட்டில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்றார். அதை கேட்ட ராஜா மிகுந்த துக்கமடைந்தார். ஆயினும் ஆணைகளின் நிமித்தமும் பன்னிருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனமில்லாமல் ராஜா உடனே சேவகனை அனுப்பி அவனுடைய தலையை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அப்படியே அவன் போய் காவல் கூடத்தில் அவனை சிரச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தட்டிலே கொண்டு வந்து அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். சிறு பெண் அதை தாயிடம் கொடுத்தாள். அவருடைய சீசர் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ பகுதியை வாசித்தார்கள். கடவுளுடைய வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டலாம். அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் இணைந்த நிலையில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக பயபக்தியோடு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கண்மன் பிறந்து பொது விழாவில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறியடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தை இறங்கி 3ஆம் நாள் மரித்தது உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுள் வாசி வைத்திருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரோரை பற்றி நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த வாழ்க்கை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமே. உட்காருங்கள். இந்த வேளையிலும் அருமையான திருச்சபையிலே அருமையான சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் முன்பதாய் வந்து வசனம் சொல்லும்படியே உங்களோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். என்னாலும் வீட்டாலும் கர்த்தரை சேவிப்போம். இயேசுவால் 24:15. O Lord, you have been our dwelling place in all the nations. Psalm 19:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. வசனம் சொன்ன பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் கடவுளுடைய செய்தி நாம் கேட்பதற்கு ஆயத்தமாக அனைவரும் சேர்ந்து பாடல் எண் 331 நாம் இணைந்து பாடுவோம். 331வது பாடலை நாம் பாடுவோம். கடைசி 2 சரணங்களை பாடுகின்ற பொழுது சபையார் எழுந்து பாட அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடைசி 2 சரணங்கள் பாடுகின்ற பொழுது சபையார் எழுந்து பாட அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாடல் எண் 331. Amen.
சபை அமரக்கிடவது இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் அது தூய மார்க்கு என்பவர் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 29 வரையிலான வசனங்கள். மார்க்கு 6வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 29 வரையிலான பகுதிகள். அதிலே குறிப்பாக 28வது வசனம், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். அந்தபடி அவன் போய் காவற் கூடத்தில் அவனை சிரசேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயிடத்திலே கொடுத்தாள். தலை வணங்கி நாம் செபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். மீண்டும் ஒரு ஓய்வு நாளை எங்கள் வாழ்விலே ஈவாக நீர் தந்திருப்பதற்காக முழு மனதோடு நன்றிகளை நாங்கள் படைக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே சென்றதாம் இரவிலும் எந்த ஒரு சேதமோ விக்கினதமோ எங்களை வந்து அணுகாதபடிக்கு உம்முடைய செட்டையின் மறைவிலே எங்களை மறைத்து இன்பமான நித்திரையை கொடுத்து நல்ல விடியலை காண செய்து நன்றி உள்ளவர்களாக, நன்றி உள்ள சமூகமாக, நன்றி உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் உமது ஆலயத்திலே கூடி வர நன்றி செலுத்த கடவுள் தந்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கடவுள் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்லவே. கடவுளின் ஆவி என்று சொன்ன வண்ணமாக ஆவியார், தூய ஆவியானவர் இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு பகிர்ந்தாரும். இறைவன் நேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக உரித்தாகட்டும். ஆமென். ஆண்டவருக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த பகுதியில் நாம் வாசிக்கின்ற பொழுது அந்தபடி அவன் போய் காவற் கூடத்திலே அவனை சிறை சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயிடத்திலே கொடுத்தாள் என்று சொல்லுகின்ற ஒரு சம்பவம் இந்த இடத்திலே வருவதை நாம் பார்க்கின்றோம். பெரும் திரளான மக்கள் கூடியிருக்கின்ற பொழுது இறை வார்த்தைகளை அவர்கள் அதிகமாக கேட்டார்கள். இறை வார்த்தையை எல்லாம் பிரசங்கித்து அந்த பிரசங்களை எல்லாம் ஆன்மீக உணவை நிறைவாக பெற்றுக் கொண்டவர்கள் இல்லத்திற்கு கடந்து சென்றிருந்த பொழுது அவர்கள் உடல்நிலை கருதி உடல் சார்ந்த பசியை போக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படி விருப்பம் கொள்ளுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி கேட்கின்றார். அப்பொழுது அந்த இடத்திலே சீடர்கள் சென்று கேட்கிறார்கள், இதோ இங்கே ஒரு சிறுவன் இருக்கின்றான். அந்த சிறுவனுடைய கையிலே 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இதோ இருக்கிறது என்று சொல்லி இயேசுவிடத்திலிருந்து சொல்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அப்பொழுது அந்த பிள்ளை ஆண்டான் சிறப்பாக இயேசுவுக்கு அந்த உணவு பொட்டலத்தை அவன் நிறைவோடு கூட கொடுக்கின்றான். அதை கொண்டு வந்து ஆண்டவரை ஆசீர்வதித்து அதை பலுகு செய்து அநேக மக்கள் 5 அப்பங்களையும் 2 மீன்களுக்கு 5000த்திற்கு அதிகமான மக்கள் சுமார் 15,000 பேர் அளவிற்கு சாப்பிட்ட நிலையிலே கூட ஒரு ஆசீர்வாதத்தை வழங்குவதை பார்க்கின்றோம். இந்த இடத்திலே கூட தாளத்திலே ஒரு பெண் பெற்றவராக தன் தாயிடத்திலே கொண்டு கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம்.
அது எதை பெற்று கொடுக்கிறாள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆயிடத்திலே தருகின்ற காரியம் என்ன? யோவான் ஸ்நானகன் என்று சொல்லக்கூடிய திருமுழுக்கு யோவானுடைய தலையை தாளத்திலே கொண்டு வந்து தன்னுடைய தாயுடைய கரத்திலே கொடுக்கின்ற ஒரு அனுபவத்தை இங்கே பார்க்கிறோம். இது ஒரு வரலாறு, இது நடைபெற்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. அந்த நாட்களிலே குறிப்பாக ராஜாக்களுடைய காலத்தை ஒத்திருக்கின்ற அந்த நாட்களினுடைய காலகட்டங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது, அதாவது இந்த இடத்திலே யோவானுடைய தலை என்பது சிரசேதம் செய்யப்படுகிற ஒரு அனுபவத்தை இங்கே பார்க்கிறோம். ஏன் அவருடைய தலை சிரசேதம் செய்யப்பட வேண்டும்? அதற்கான காரணம் என்ன என்று நாம் இந்த திருமயில வழியாக நாம் பார்க்கிற பொழுது இந்திய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொல்லுகின்ற பொழுது, அங்கே ஆளுநராக அங்கே ஒரு தலைமையிலே காணப்படக்கூடிய ஹெரோட் அல்லது ஏரோது என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன், அந்த ஏரோதுடைய நிலைப்பாட்டை பார்க்கிற பொழுது ஏரோது தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கிறோம். ஏரோது அவர் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை தன் மனைவியாக்கி கொள்ளுகின்ற ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலையை யோவான் ஸ்நானகன் கண்டிக்கின்றார். யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கங்கள் அனைத்துமே மனம் திரும்புங்கள். அவர் ஒரு பட்டயத்தை போல வார்த்தைகள் என்பது ஈட்டியாய் மக்களை துளைக்கின்ற வகையிலே ஒரு வார்த்தை இருந்தது, வல்லமையுடையதாக இருந்தது. விரியன் பாம்பு குட்டிகளே என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது அவர் பல நேரங்களிலே பலவிதமான வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் சென்று சேருகின்ற அனுபவத்திலே உள்ளதை உள்ளவாறு இல்லதை இல்லதவாறு சொல்லுகின்ற அனுபவத்தில் இருக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்ட இடம் என்பது ஏரோதுடைய இல்லமோ அல்லது ஏரோடைய அரண்மனையோ அல்லது ஏரோதுடைய மனங்களோ அதற்கு விதிவிலக்கு அல்ல. ஏரோதுடைய வாழ்விலும் கூட வார்த்தையை எதிர்கொள்ளுகிற நிலைப்பாடு இருந்தது. ஆனாலும் கூட ஏரோதுக்கு இதை அறிந்திருந்தாலும் கூட ஒரு தெய்வ மனிதன், ஒரு இறை மனிதன், ஆற்றல் மிகுந்த இந்த யோவானுடைய மீது நான் கையை வைப்பது அது சரியில்லை, அவன் மீது எளிதாக கை போட்டு விட முடியாது என்பதை அறிந்தவராக அவர் அந்த தெய்வ மனிதனுக்கு பயந்திருக்கிற அனுபவமாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே, அதாவது ஏரோதுக்கு மனைவியை காணப்படுகின்ற ஏரோதியாள், ஏரோவுடைய சகோதர மனைவி ஏரோதியாள் இவனை இந்த யோவானை எப்படியாகிலும் துரைத்து கட்ட வேண்டும், தீர்த்து கட்ட வேண்டும் என்கிற நிலையிலே வாய்ப்புகளை தேடிக் கொண்டிருந்ததாக நாம் அங்கே பார்க்கிறோம். அதாவது அவளுக்கும் இந்த யோவானை அவனை சொல்லிவிட்ட விட ஒருவேளை நமக்கு அது சரியாய்ப்படவில்லை. அவரை யோவான் ஸ்நானகனை எப்படியாயிலும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல சூழ்நிலைகளை அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாத்திரமாக இருந்தது. ஆனாலும் கூட யோவான் ஸ்நானகன் அவரை இந்த ஏரோதியாள் மூலமாக ஏரோதியாளை கொண்டு ஏரோதியாளனை அவனை கொலை செய்ய முடியவில்லை. அதாவது அதை நாம் வேதத்தின் வழியை பார்க்கிற பொழுது 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அதாவது ஏரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொண்டு போட மனதாயிருந்தாள், ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று என்று சொல்லுகிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். அதே வேளையிலே ஏரோதுடைய நிலைப்பாடு எதை சொல்லுகிறது, அது என்னவென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவர் என்று அறிந்து, அந்த யோவான் நீதி உள்ளவன் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறபடினால ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவரை பாதுகாத்து, அதாவது அந்த யோசனையின்படி அநேக காரியங்களை அவனுடைய யோசனையின்படி யோவானுடைய யோசனைப்படியே அவருக்கு சப்போர்ட்டிவாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த பெண் எப்படி ஆகிலும் கொண்டு போடும்படியாக அவர் சிந்திக்கிறார். ஆனாலும் அவளால் இது முடியாமல் போயிட்டு 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே பார்க்கிறோம், பின்பு ஒரு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால் ஏரோது தன்னுடைய பிறந்தநாள் என்று ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களும் சேனாதிபதி அன்னைக்கு கலிலேயாவிலே காணப்படுகிற பெரும் பணக்காரர்கள், அங்கே செல்வந்தர்கள், பிரபுக்கள், லேண்ட்லார்ட்ஸ், இப்படிப்பட்ட பிரபுக்கள், சேனாதிபதிகள், அங்க இருக்கிற போர் வீரர்களுடைய உயர்ந்த அதிகாரிகள் எல்லாம் சிறப்பாக அந்த எரிஞ்சாவில் காணப்படுகிற எல்லோருக்கும் அழைத்து ஒரு சிறப்பான விருந்து படைக்கின்ற அவனுடைய பிறந்தநாள் என்று. இப்பொழுது சமயம் இந்த ஏரோதியாளுக்கு வாய்த்ததாக அங்கே சொல்லப்பட்டது. பின்பு சமயம் வாய்த்தது எப்படி என்றால், அங்கே பிரதானவர்களை
நிலையிலே உயர்நிலையில முன்னணியிலே காணப்படுகிற மக்களை எல்லாம் அழைத்து அங்கே ஒரு விருந்து பண்ணுகிற பொழுது அப்பொழுது ஈரோதையோடைய குமாரத்தை என்ன செய்கிறார்? அங்கே காணப்படுகிற பொழுது அந்த விருந்திலே, அந்த பிறந்தநாள் விருந்திலே இவள் தன்னுடைய திறமையை காண்பிக்கின்றார். தன்னுடைய திறமையை காண்பித்து அவள் அங்கே செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே அவள் நடனம் ஆடுகிறாள். ஏரோதுடைய மகள் நடனம் ஆடுகிறாள். ஏரோதியாவுடைய மகளுக்கு எத்தனை வயது இருக்கும் என்பது நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை ஒரு டீனேஜஸ் இருக்கலாம், டீனேஜை கடந்து கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியவில்லை. என்றாலும் ஏரோதியாவுடைய வயது எப்படிப்பட்டதாக இருப்பது என்பதை நாம் சற்று சிந்திக்கின்ற பொழுதும் கூட இப்பொழுது ஏரோதியாவுடைய மகள் அங்கே இந்த ஏரோது ஏற்படுத்துகின்ற அந்த விருந்திலே அவர் நடனம் செய்கின்றதை பார்க்கிறோம். இந்த வேளையிலே அவர் நடனம் செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே அந்த நடனம் என்பது அந்த ஏரோதுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தினது, சந்தோஷத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்திலே ஒருவேளை நான் டீனேஜ் நான் சொன்னேன், ஆனால் அவளை குறித்து சொல்லப்படுற வார்த்தை சிறப்பன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்றைக்கு திருமண வயதுடைய காலங்களை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுதும் கூட ஒருவேளை 17 வயதுடைய ஒரு பெண்ணும் கூட அது சிறுமி என்றே சொல்லி காணப்படுகிறாள். இருப்பினும் கூட இப்பொழுது அவளுடைய நடனத்தின் மூலமாக இந்த ஏரோது மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷம் அடைகிறான். அவள் அந்த சிறு பிள்ளை அவனை சந்தோஷப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேளையிலே மகிழ்ச்சியோடு கூட காணப்படுகிற இந்த ஏரோது தன்னுடைய பிறநாள் என்று மகிழ்ச்சியோட உற்சாகத்திலே அவர் காணப்படுகிறார். அப்படி என்றால் அந்த ஒரு சூழ்நிலையிலே அவர் சொல்ற வார்த்தை என்ன? ஒரு பிளட்சி கொடுக்கிறார். அது என்ன? அதாவது நீ எதை கேட்டாலும் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி, ராஜ்யத்திலே பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி அந்த சிறு பெண்ணுக்கு இந்த ஏரோது சொல்லுகிறார், எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன், ராஜ்யத்திலே பாதியை நீ கேட்டாலும் கூட நான் அதை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இது சிறு பிள்ளை அல்லவா? சிறு பெண் ஒருவேளை ஒரு டீனேஜ் டிசிஷன் எடுக்க தெரியாது, எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், எதை கேட்க தெரியாது. எனவே ஓடோடி செல்லுகின்ற தாயிடத்திலே ஏரோதியாளத்திலே ஓடி செல்லுகின்றார். இந்த காரியம் நமக்கு சற்று ஒப்பித்து பார்க்கிற பொழுது எஸ்தருடைய சரித்திரம் கூட நமக்கு ஒரு நினைவு வரலாம். அங்கே காணப்படுகிற அந்த அரசு அகோஸ்தருடைய காலகட்டங்களில் நடைபெறுகிற காரியம், விருந்து, ராஜாக்கள் அதாவது செல்வந்தர்கள் மகிழ்ச்சியோடு கூட காணப்படுற பொழுது ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுவார்கள். அதிலே வசதி அன்னைக்கு அவள் பிறமக்கள் மத்தியிலே நான் நடனமாடுவதில்லை என்று சொல்லி அது விலகி சிலை எஸ்தர் பிற்பாடு வருகிற காரியம் அது ஒரு புறம் போகட்டும். என்றாலும் கூட அது விவாதத்துக்குரிய காரியம். என்றாலும் இங்கே நாம் சம்பவத்திலே நாம் பார்க்கிற பொழுது, இங்கே ஏருடைய நிலையிலே பார்க்கிற பொழுது இந்த பெண் அவரை மகிழ்ச்சி அடைய செய்கிறார். எதை கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று சொல்லி அவன் ஆணையிட்டான். ஒரு பிராமிஸ் கொடுத்து விடுகிறான். இப்பொழுது இந்த பிள்ளை வெளியே சென்று தன் தாயிடத்திலே கடந்து சென்று அது கேட்கின்ற ஒரு அனுபவத்தோடு கூட பார்க்கின்ற பொழுதும் கூட அன்பானவர்களை அங்கே அதை தாய் சொல்லுகிற காரியம் என்ன, தாய் சொல்லுகின்ற காரியம் என்ன என்று சொல்லுகின்ற வேளையிலே அங்கே பார்க்கிற பொழுது 24 வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவள் வெளியே சிறுவன் வெளியே போய் நான் என்னத்தை கேட்க வேண்டும், நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயிடத்திலே கேட்டாள். அதற்கு அவள் யோவானுடைய தலையை கீழ் என்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவானுடைய தலையை கீழ் என்று சொல்லி அந்த தருணத்தை பார்த்து கொண்டிருந்த, சமயத்தை பார்த்து கொண்டிருந்த, எந்த வேளையை இவனை கொலை செய்யலாம் என்று சொல்லி, கொன்றடிக்கலாம், தீர்த்து கட்டலாம் என்று சொல்லுகிற நிலையோடு கூட காணப்படுகிற அந்த ஒரு எண்ணம், அந்த குரூக்கட் மைண்ட் அல்லது ஒரு 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 ஹார்ட் மைண்ட் அல்லது ஒரு ரக்கட் மைண்ட், கொடூரமான ஒரு நிலையிலே இருக்கிற நிலையோடு கூட காணப்படுகிறது. ஏரோதியாள் சொல்லுகிறாள், இப்பொழுது யோவாசுடைய தலையை கீழ் என்று சொல்லி சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்பொழுது என்ன ஆயிடுச்சு என்று சொல்லுகிற பொழுது, ஒரு அரசன் அல்லது ஒரு உயர்நிலையிலே காணப்படுகிற அதிகாரம் படைத்தவன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால், ஒரு பிராமிஸ் கொடுத்து விட்டால் அதை பின்வாங்குவது என்பது அவனுக்கு ஒரு இழுக்கு அல்லது அவனுக்கு ஒரு அவமானம், அவனுக்கு ஒரு கேவலமான ஒரு காரியம். ஒருவேளை அந்த அரசன் தன்னாலே ஒருவேளை கையினாலே எதையும் செய்ய முடியாத ஒரு மனிதன் என்று சொல்லி கூட பிறர் என்னை கருதி கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு எண்ணப்பாடு கூட அரசர்களுக்கு, அதிகாரம் படைத்தவர்களுக்கு உண்டு. எனவே இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அவன் துக்கம் அடைகின்றான். யோவான் என்பவன் அங்கே துக்கம் அடைவதை பார்க்கிறோம்.
அங்கே பார்க்கிற வேளையிலே இதை கேட்ட பொழுது அவன் 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 அவனுடைய எண்ணம் சலனப்பட்டதாக கூட நாம் பார்க்கிறோம். அதாவது 26ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்து ஆகிலும் ஆணை நிமித்தம் கூட வந்திருந்தவன் நிமித்தம் அவளுக்கு அதை கொடுப்பதற்கு அவனாலே மறுக்க மனதில்லாதது என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன ஈகோ பிரச்சனை? என்ன பிரச்சனை சொன்னால், நான் ஆணையிட்டு விட்டேன், நான் இதை நான் சொல்லிவிட்டேன், இதிலிருந்து நான் பின்வாங்குவதை எனக்கு என்னுடைய அரசுடைய அதிகாரத்திற்கு அது கேவலம் என்று சொன்ன நிலையிலே அந்த அதிகார எண்ணம் என்பது மனசாட்சியை கூட கொள்ளுகின்ற வகையிலே அவனை கொண்டு சென்றது. என்ன செய்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது உடனடியாக சேவர்களுக்கு ஆணையிட்டு அவனை கூட பிரிசன்ல இருக்கிறான். அவன் சிறைச்சாலையிலே காணப்படுகிறான். சிறைச்சாலையை கொண்டு சென்று அவனை சிறை சேதம் செய்து எங்கே இந்த பெண்ணுடைய கட்டளை கொடு என்று சொல்லுகிற அனுபவம். அப்படின்தான் இந்த இடத்திலே சேவர்கள் சென்று அவருடைய தலையை சிறை சேதம் செய்து ஒரு தாளத்திலே வைத்து, தாளம் என்று சொல்லப்படும் நான் நினைக்கிறேன், அதாவது ட்ரே என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்ல முடியும், அதிலே அவருடைய தலையை வெட்டி கொண்டு அப்படியே கொண்டு கொடுத்த நிலைப்பாடு. அதை பெற்றுக்கொண்ட நிலையிலே அந்த பெண் தன் தாயிடத்திலே அதை அழுகின்ற அனுபவத்தை பார்க்கிறோம். இப்பொழுது தொடர்ந்து பார்க்கிற வேளையிலே அந்த பெண், அந்த சிறுபெண் அவருடைய டியூட்டி முடிந்து விட்டது. பிற்பாடு அவருடைய உடலை எடுத்து யோவானுடைய சீடர்கள் கொண்டு சென்று அவரை உடலை அடக்கம் செய்கிறார்கள். தலைவர் நிலை தெரியவில்லை. ஆண்டவருக்குள் அன்பானவர்களை, இந்த சொற்றொடர்களை நாம் பார்க்கிற பொழுது பலவிதமான நிலைகளில் நமக்கு, அதாவது பழைய பாட்டு காலத்தில் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட ஆமோஸ் இறைவாக்கு நூலிலே பார்க்கிற பொழுது அப்படி ஒரு காரியம், அதாவது நீதிக்காக உண்மைக்காக தேவனுக்காக குரல் கொடுத்து வாழ்க்கையில எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொள்ளுகின்ற ஆமோசுடைய வாழ்க்கை முறைகளை நாம் பார்க்கின்றோம். நீதி நிறைந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அதனுடைய வருகின்ற எதிர்ப்புகளை சம்பாதித்த உயிரை கூட இலக்கு நிலைப்பாட்டிலே இவோடைய வாழ்வு காணப்பட்டது. ஆமோஸ் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற ஒரு மாத்திரத்திலே அங்கே ஒரு சம்பவம், அதாவது என்னவென்று சொன்ன, அன்றைக்கு அமஸ்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரீஸ்ட், அமஸ்தியா என்று சொல்லுகிற அந்த ஆசாரியன் அன்றைக்கு இஸ்ரவேலிலே அன்றைக்கு ஆசாரியனாக காணப்படுகிறான். இப்பொழுது அமஸ்தியாவிடத்திலே வந்து இந்த ஆமோஸ் பலவிதமான காரியங்களை சொல்ல, என்னவென்று சொன்னால், இதோ இந்த வடநாடாகி இஸ்ரவேலிலே ஆணையை செய்து கொண்டிருக்கிற யெரொபெயாம், தென்னாடு என்பது யூத நாடு, அது ரெகோபெயாம், தாவீது அவருடைய மகன் சாலமோனுடைய பிள்ளை ரெகோபெயாம், அது தென்னாடாகிய யூதாவிலே 2 ஸ்பிளிட் ஆகிவிட்டது. வடநாடு என்பது அது இஸ்ரேல் என்று சொல்லி அதிலே யெரொபெயாம், ரெகோபெயாம் இங்கே, அங்கே யெரொபெயாம். இந்த யெரொபெயாமுடைய ஆட்சி என்பது கவிழ்க்கப்படும். இது இஸ்ரேல் என்பது இது சிறையாக்கப்படும். இதனுடைய காலங்களில் செல்வதே இல்லை. இதன் ஆட்சி என்பது கவிழ்க்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு போவார் என்று சொல்லி எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஆமோஸுக்கு சொல்லுகிறார். இது எஸ்ரேலின் செய்தியை ஆமோஸ் கொண்டு வந்து இந்த அமஸ்தியாவிடத்தை சொல்லுகின்ற பொழுது அமஸ்தியா சென்று இந்த யெரொபெயாமுக்கு சொல்லி இப்படி இந்த ஆமோஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி, இப்பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கின்ற பொழுதும் கூட இந்த ஆமோஸுக்கு, குறிப்பாக இதை முதலாவது கேட்கிற இந்த அமஸ்தியா கூட அவரை ஏளனம் செய்கின்றார். அதாவது அவரை பார்த்து சொல்கிற பொழுது 7ஆம் வசனத்தின் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே பார்க்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம், அமஸ்தியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, நீ போ, நீ யூதா நாட்டுக்கு ஓடிப்போ, ஏன் நீ இஸ்ரவேல் வந்து நீ சாட்சி, நீ வந்து கிற சொல்ற, உன்னுடைய இடத்திற்கு போ, நீ அங்கே ஓடி செல், நீ யூதாவுக்கு போ, அங்கே போ என்று சொல்லி அங்கே போய் உனக்கு அப்பம் தின்று அங்கே தீர்க்கதரிசனம் உரை என்று சொல்லுகிறார். அதாவது அங்கே உனக்கான போஜனத்தை நீ எடுத்துக்கொள். இப்படிப்பட்ட தரிசனங்களை எல்லாம் இங்கே சொல்லக்கூடாது, அங்கே போய் உனக்கு சாப்பாட்டுக்கான காரணத்தை பார்க்க போ என்று சொல்லி ஒரு
பிச்சைக்காரன் நிலையிலே கூட ஒரு தீர்க்கதரிசி என்பவன் ஏளனம் செய்யப்பட்டு அவமானம் செய்யப்பட்டு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதிலும் கூட வார்த்தை, அதாவது எப்படி இயேசு கிறிஸ்துடைய சிலுவை என்பதாக, அதாவது இவன் யூதருடைய ராஜா என்று சொல்லுகிற நிலையில் கூட நான் இவனுடைய ராஜா என்று சொல்லி அவரே தன்னை பெருமையாக்கிக் கொள்கிற நிலையில அவமானமாக்கிக் கொள்கிற கூட பிறராலே போலவும் அதுதான் ஒரு பெரிய காரியம். அவரே தன்னை பொழுது கொள்வது போல. அதே போலத்தான் ஒருவேளை இந்த நிலையில் கூட ஒரு எதிர்மறையாக தீர்க்கதரிசி சொல்லி சொல்லப்பட்டாலும் கூட அந்த வார்த்தை எடுக்கனா பெரிய தீர்க்கதரிசி ஒண்ணு கிடையாது, நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன், நான் ஒரு அத்திப்பழங்களை குறைக்கி விற்று நான் அதிலே வாழக்கூடியவன் தான் என்று சொல்லி தன்னை காட்டிக் கொள்ளும் நிலைப்பாட்டை கூட பார்க்கிறோம். என்றால் தீர்க்கதரிசி என்பவன் தன் சொந்த தேசத்திலே அவன் மகிமை அடைவது இல்லை, மாட்சியம் அடைவது இல்லை என்று சொல்லுகிற வகையிலும் கூட உதாசீனப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் சென்றால், இன்னும் நேரடியாய் சென்றால் இந்த யெரொபெயாமுடைய வாழ்க்கை நிலைகளை நாம் பார்க்கிற பொழுது இந்த யெரொபெயாம் கடவுளை மறந்து அந்நிய தெய்வங்களை நோக்கி விக்கிரக நாடாக இஸ்ரவேலை மாற்றக்கூடியவனாய் மாறிவிட்டார் இந்த யெரொபெயாம். இதை ஆண்டவர் கண்டிக்கிறார். இது ஆமோஸ் மூலமாக தேசம் கவிழ்க்கப்படும், தேசம் என்பது அழிக்கப்பட்டு சிறையாக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, நீதி நிறைந்து இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும்படியாக உண்மையை சார்ந்து உண்மைக்கு குரல் கொடுக்கின்ற பொழுது அது யாரிடத்தில் நாம் சொல்லுகிறோமோ, யார் குரல்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறார்களோ அவர்களை அது நிச்சயமாக உண்ணாக்கத்தான் செய்யும். நிச்சயமாக ஒரு wounding, ஒரு ஹர்ட்டிங் ஏற்படுத்ததான் செய்யும். அது எல்லோருக்கும் அல்ல. நீதியோடு உண்மையோடு வாழுகிறவர்களுக்கு இறைவாற்றல் என்பது அது தேன் கூட்டில் இருந்து ஒழுகிற தெளிதேனை விட மதுரமானது என்று சொல்லுகிற அனுபவத்தை போல இருக்கும். பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிற வகையிலே உங்களுடைய வாக்கு நியாய பிரமாணம் கற்பனைகள் என்பது அது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தேனை விட மதுரமானது. அந்தையும் அவைகளாலே நான் கண்டிக்கப்படுகிறேன் என்று சொல்லப்படுது. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது! இந்த இறை வார்த்தை தானே இந்த யோவான் மக்களுக்கு எடுத்துரைத்தான். நீ செய்து கொண்டிருக்கிற இந்த வாழ்வு என்பது சரியான வாழ்வு அல்ல, இது முரண்பட்ட வாழ்வு என்று சொல்லி நானே சொன்னான். இந்த யோவான் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிற காரியம் என்ன? அவர் சிறை சேதம் செய்து கொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். இங்கே ஒரு பெண் உடைய செயலை நாம் பார்க்கிற பொழுது என்றைக்கும் இந்த வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கையினுடைய அனுபவங்களை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பது இல்லை. இதோ உன்னை என்னுடைய உள்ள கைகளிலே வரைந்திருக்கிறேன். இந்த உலக நிகழ்வுகளை நாம் அப்படித்தானே பார்க்கிறோம். அதாவது தந்தையை சுய இன்பங்களுக்காக, தங்களுடைய சுய வெறுப்புகளுக்காக தன் உறவுகளையே இல்பொருள் ஆக்குகின்ற இந்த உலகத்துடைய நிலைப்பாடுகளை செய்தித்தாள்கள் வழியாக, பத்திரிகையின் மூலமாக, ஊடகங்கள் வழியாக நாம் இந்த காலங்களிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த காலங்களிலே விவிலியத்திலே தெளிவாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுடைய இன்பங்களுக்கு ஊர் விளைவிக்கிறவர்களை வேரோடு கூட எடுத்து அகற்றி விடுகிற அனுபவத்திலே தான் இந்த ஏரோதியாள் செயல்படுவதை பார்க்கின்றோம். ஆண்டவருக்குள் நண்பர்களை, பிள்ளைகளுக்கு நல்ல ஆசிரியை கொடுக்க வேண்டிய தாயார் இங்கே ஒரு கொலை செய்கின்ற நிலையிலே பிள்ளையிடத்தில் ஒரு பிள்ளையை ஒரு கொலைக்கு தூண்டி விடுகிற அனுபவத்தோடு கூட காணப்படுகிற சம்பவங்களை பார்க்கிற பொழுது கிறிஸ்தவ சமூகம், ஆணுடைய சமூகம் என்பது கடவுளாலே பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற சமூகமாக இருக்கிறது. இறை பிரசன்னத்திலே சிறப்போடு வாழத்தக்கதான ஒரு சமூகமாக இருக்கிறது. ஒரு இல்லற வாழ்வு என்பது அது எளிதான ஒரு வாழ்வு அல்ல, அது கடினமான ஒரு வாழ்வு தான். கஷ்டங்கள், பாடுகள், இல்லாய்மைகள், மனப்பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்கசப்புகள், பலவிதமான நிலைகள் எல்லாம் உண்டு. அது மத்தியிலும் கூட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுள் நம்மவருக்கு அழைப்பு தந்து கொண்டிருக்கின்றவராக இருக்கின்றார். நாம் நம்முடைய பெற்றோரிடத்தில் நாம் எதை கேட்க போகிறோம்? நாம் எதை கேட்க போகிறோம்? இது தாயார் இந்த பிள்ளையுடைய கேட்பு எதுவாயிருந்தது? யோபுடைய தலை. அதை கேட்பதற்கு யார் காரணம்? தாயார். ஒரு தாயை போல தான் பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள்.
பெற்றோரை முதல் ஆசிரியர், பெற்றோரை முதல் ஆசா என்று சொல்கிற அனுபவங்களிலும் இன்றைக்கு நாம் வாழ உலகங்களில் நாம் பலருக்கு ஆலோசனை சொல்லுகின்றவர்களாக கடவுள் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய உறவுகளாக, உடன்பிறப்புகளாக, பெற்றோராக, நல்ல உறவுகளாய் கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்குகின்ற ஒரு நிறைவான பொறுப்பு மிகுந்த சமூகமாக இன்றைக்கு நாம் வாழுகின்றவர்களாக இருக்கிறோம். எதை நாம் கேட்க வேண்டும், எது சிறப்பு என்பதை அறிந்து கொண்டு அந்த நிலைகளை நாம் மேய்ந்து கொண்டு அதை உட்கொள்ளுகின்ற மக்களாக, அதன் மூலமாக நம் ஆரோக்கியம் பெற்று ஆன்மீக வாழ்விலை சிறந்திருக்கும்படியாய் கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். சொற்ப மதியினம் அது செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலக்குப்பிலே விழுவந்து சொன்னால் அந்த சின்ன ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சின்ன ஒரு ஈதம், அது இந்த பரிமள தைலக்காரனுடைய பரிமள தைலம், ஒருவேளை அது சின்ன பாட்டில் என்று சொல்லி, ஒரு ஃபிராக்ரன்ட் பாட்டில் சின்ன சொல்லி சொல்ல முடியாது, ஒரு பெரிய பரிமள தைலம் என்று ஒரு பெரிய ஒரு பாத்திரம், ஒன்று விழுந்தால் அது அனைத்தையும் கெட்டு போக செய்யும், துர்வாசம் செய்யும் என்று சொல்லுகின்ற பொழுது சொற்ப மதியினம் நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளிலே சொற்ப மதியினம், சில கோபங்களும் சில தாபங்களும் சில உணர்ச்சி வசப்பட்டு நாம் பேசுகின்ற வார்த்தைகளும், சிலர் நாம் புண்படுத்துகின்ற ஒரு காரியமோ அல்லது ஏதோ ஒரு எதிர்ப்புகளோ ஏதோ ஒரு விதமான காரியங்களோ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா நிலைகளுக்கும் நம்மில் இருக்கிற ஒரு சிறப்பான காரியங்கள் ஒரு 90% இருந்தாலும் கூட, 10% காணப்படுகிற அந்த காரியங்கள் 90% கூட இல்பொருளாக மாற்றுகின்ற வகையிலே அது காணப்படும் என்று சொன்னால், அந்த சொற்ப மதியினம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நேரிடாத வண்ணம் இறைக்கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்கின்ற மக்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது கடினமான ஒன்றுதான், அதை நாம் புரிந்திருக்கிறோம். எனவே ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் சிறந்த வாழ்க்கை வாழும்படியாக நாம் ஒவ்வொருவரையும் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஏரோதியாள் என்னைக்கும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சில மாதர்களுக்கு இந்த உலகத்தில் காணப்படுகிற ஆண்டவரை அறியாதிருக்கிற மக்கள், கடவுளை அறியாதிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில, கடவுளை அறியாதிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஏரோதியாள் ஆண்டவரை அறியாதிருந்த ஒரு பெண். அவளுக்கு தெரியாது எது எப்படி என்று சொல்லி, அறியாமலே காணப்பட்ட மக்கள் அதிலே இருக்கிற காரியங்கள் ஒருவேளை சொற்ப காலங்களிலே தருகின்ற ஒரு இன்பம், ஒரு சொற்ப நேரங்களிலே கிடைக்கின்ற ஒரு இன்பத்தை கருதி வாழ்க்கையிலே பெரும் சுமைகளை சுமக்கின்றவர்களாக நாம் செல்லாத வண்ணம் அந்த சின்ன சிறு பாறைகளை போல வருகிறவர்களை அடித்து நொறுக்குகின்றவர்களாக ஆன்மீக காரியங்களே ஒரு ஜெயமுள்ள மக்களாக வாழ்ந்து வளர கடவுள் நம்ம என்போடு கூட அழைக்கின்றார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது எப்படி வாழலாம் என்று சொல்லி அல்ல, எப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி அதற்கான வரைமுறைகள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவே பக்தன் சொல்ல, உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். விவிலிய வார்த்தைகள் வேத வசனங்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு குதிரை என்பது மேற்கோட்டிலே செல்லும்படியாக முகப்பட்டை அமைப்பதை போலதான் வார்த்தைகள், இறை வார்த்தைகள் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே முகப்பட்டையாக இருக்கிறது. ஒருவேளை பசுப்புலிகளை போல இருக்கிற காரியம், அது ஏறி சவாரி செய்கிறவரோ அதில் ஏறி பயணப்படுகிறவரோ பசுப்புலை பார்த்து ஓடி சென்றால் அந்த நோக்கம் நிறைவேற்ற முடியாது, பாதை விலகிவிட்டால் அந்த எல்கையை நாம் அடைய முடியாது. எனவே குதிரைக்கு முகப்பட்டை அணியப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே, கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிலையான வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான வாழ்க்கையிலே நல்ல போராட்டம் போராடினேன், விசுவாசத்தை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த ஒரு உண்மையான நோக்கத்தை நோக்கிய ஓட்ட பயணத்திலே இறை வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே முகப்பட்டையாக இருக்கிறது. வருகின்ற எதிர்ப்புகள், வருகின்ற பலவிதமான உலகம் சார்ந்திருக்கின்ற காரியங்கள், இவற்றை விட்டு நாம் விலகி ஆளுடைய பிள்ளைகளாய் சிறந்து வாழத்தக்கதாக. எனவே நம்முடைய வாழ்வை நாம் காத்துக்கொள்வோம். நம்மால் முடியாதவற்றை கடவுள் செய்வராயிருக்கிறார். மாம்சம் என்பது பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம்.
அந்த மாம்சத்திலே இருந்து ஆவியிலே உற்சாகம் அடையும்படியாய். எனவே இந்த ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? நீங்கள் அனுதினமும் ஜெபியுங்கள், எல்லாவற்றிற்காக ஜெபி, எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். அந்த ஜெப உறவு ஆண்டவரோடு நீங்கள் உறவாடுகள் சொல்கிறார். என்ன பணி செய்தாலும் கூட. எனவே இறை மக்களாகி நாம், கடவுளுடைய பிள்ளைகளாகி நாம், கடவுள் நமக்கு தருகின்ற பாடங்கள், தருகின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த உபதேசங்களாக இருக்கிறது. பல நேரங்களில் நாம் ஆணையிடுவதும் பார்த்து ஆணையிட வேண்டும். ஒரு உறுதிமொழி கொடுப்பதும் கூட பார்த்து கொடுக்க வேண்டும். நாம் வெறுமனே வார்த்தைகளை வீசிவிடக்கூடாது. பிற்பாடு யோசிக்க செய்யும் யோரோதை போல. அப்படி யோசித்தால் மன அழுத்தங்கள், மன டிப்ரெஷனை கொண்டு சென்றுவிடும். எனக்கு அதெல்லாம் கடந்து வாழ்வதற்கு, கடவுளுடைய சமூகத்தில் சந்தோஷமாய் ஒன்றுமில்லாவிட்டாலும் கூட மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தையின் மூலம் நம்பப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே ஆழ்வை பிள்ளைகளாய் நாம் இறை சமூகத்திலே முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் அழைக்கின்ற அழைப்புக்கு நாம் செவி கொடுக்கின்ற மக்களாக ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இந்த உலகில் வாழ்ந்து வாழ கடவுள் தாமே நம்மை நிறைவாத வழியாக நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவினாய் உங்களை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். யாவரும் எழுந்து 49வது பக்கம் இருக்கின்ற வேத கீதத்தை நாம் இணைந்து பாடுவோம். Amen.
சபை அவர்கள் இந்த வேளையிலும் திருச்சபை அறிவிப்புகள் நடைபெறும். பதினாலு 7/2024 ஞாயிறு சபை அறிவிப்புகள். பிறந்த நாள் வருகிற 15/7/2024 அன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் நமது சபை அங்கத்தினர் திரு சார்ஸ் தேவகுமார் அவர்கள் தலைமையார் திருமதி கேத்தரின் கல்பனா சார்ஸ் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 17/7/2024 அன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் சபை அங்கத்தினர் திருமதி அனிதா சுரேஷ் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள்: ஞாயிறு ஆராதனை காணிக்கை 2310 ரூபாய், ராபோஜன காணிக்கை 1830 ரூபாய், மாக காணிக்கை 34,650 ரூபாய், ஏல காணிக்கை 350 ரூபாய், சோஸ்திர காணிக்கை 500 ரூபாய், திருமண அறிக்கை கட்டணம் திரு அருள்நாள் கிருபாகரன் திருமதி ஜெனிஃபர் ரூபாய் 2000, மொத்தம் 41,640 ரூபாய். சிறப்பு ஜெபத்திற்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். ஒரு பாடல் நாம் பாடக்கூடிய வேளையிலே சிறப்பு ஜெபத்திற்காக நீங்கள் முன்பதை கடந்து வர அன்பாய் கேட்கிறேன். உங்களுக்காக சிறப்பு நாட்டு எடுக்கப்படும். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் ஈசோனா, துதி உமக்கே என்றுமே. துதி
ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்கிற நோக்கத்தோடு கடவுளங்களை அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாரம் தங்கள் வாழ்விலே பிறந்த நாட்கள் இன்னமாக நல்ல நாட்களை எண்ணி பார்த்து நன்றி சொல்லும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கின்றவர்கள், இவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாளை தினத்திலே 15/7/2024 என்று தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பிறநாட்கள் பிரவேசிக்கின்ற அருமையான திருமதி கேத்ரின் கல்பனா சார்ஸ் அவர்களுக்காக நன்றி படைக்கின்றோம். கடவுள் இதுகாரும் கடவுள் அவர்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக, நல்ல ஈவுகளுக்காக நன்றி படைக்கின்றோம். புதிய ஆண்டிலே பிரவேசிக்க இருக்கின்ற பொழுது புதிய நாட்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் வளமும் நிறைந்திருக்கின்ற காலங்களாய் அமைய கடவுள் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். நல்ல சரீர சுகம், ஆரோக்கியங்கள், எதிர்பார்க்கின்ற விருப்பங்கள் எல்லாவற்றையும் கடவுள் நிறைவை தந்து அவர்களை ஆசீர்வதிக்க செபிக்கின்றோம். அதே போலவே 17/7/2024 அன்று தன் வாழ்விலே பிறநாளை காணுகின்ற அருமையான திருமதி அனிதா சுரேஷ் அவர்களுக்காக நன்றி படைக்கின்றோம். கடவுள் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. கடவுளை ஒரு புதிய ஆண்டிலே பிரவேசிக்க இருக்கிற பொழுது புதிய ஆண்டு அன்பும் அணிவும் சமாதானமும் நல்ல ஆசீர்வாதங்களும் வளமும் விரும்புகிற காரியங்கள் பெற்றுக் கொள்கின்ற காலங்களாக அவர்களுக்கு அமைத்துக் கொடுக்க நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரை, உம்முடைய ஆசீர்வதிக்கின்ற கரம் அவர்களோடு நிறைவாய் தங்கட்டும். நல்ல தேக சுகம், பலம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கடவுள் நிறைவாய் தந்து அவரை ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கின்றோம் கடவுளை. அதே போலவே கடந்த 10/7/2024 அன்று ஆண்டவரை ஒரு புதிய திருமண வாழ்வுக்குள்ளாக, ஆண்டவரே புதிய இல்லற வாழ்வுக்குள்ளாக இணைந்திருக்கின்ற அருமையான அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி படைக்கின்றோம். இந்த சமாதான திருச்சபையிலே ஆண்டவரே ஒரு சிறந்த செக்ஷனாக நல்ல ஒரு கோவில் பிள்ளையாக தன்னுடைய பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற அருமையான அன்பு தம்பி ஆண்டவரே மோசஸ் அவர்களுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரை, அருமையான மகன் வாழ்விலே கர்த்தர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி படைக்கின்றோம். கடவுளை சில நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு வாழ்வை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கடவுள் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்தமைக்காக நாங்கள் நன்றிகளை படைக்கின்றோம். ஆண்டவரை, அருமையான அவருடைய அன்பு மனைவியாக தன் வாழ்விலே இணைக்கப்பட்டிருக்கிற அன்பான பிள்ளை செல்வி அவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பதாக. கடவுளை இல்லற வாழ்வு என்பது இறைவனாக ஏற்படுத்தப்படக்கூடியது. ஒருவன் தனியாயிருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஆண்டவரை ஆதியிலே தொடக்கத்திலே அப்படிப்பட்ட இணைப்பை உருவாக்கிற தெய்வம் அல்லவோ, அவ்வாறாகவே இந்த நாட்டில் கூட அருமையான அன்பு பிள்ளை ஆண்டவரை மோசஸுக்கு ஒரு ஏற்ற துணையாக கடவுள் அருமையான பிள்ளை அன்பு மகள் ஆண்டவரை செல்வை கற்றுக் கொடுத்திருக்கின்ற இவுக்காக நன்றி படைக்கிறோம். அதே போல அன்பான மகளுக்கு நல்ல ஒரு கணவனாக கடவுள் மகனை தந்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவர் புதிய குடும்பம் இந்த உலகத்தில் பிறந்திருப்பதற்காக ஸ்தோத்திரங்களை படைக்கின்றோம். கடவுள் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இல்லற வாழ்வு கடவுளுக்குள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். காலங்கள் இந்த வேளையிலே உடைய பிள்ளைகளின் கற்பதின் கனிகளை கடவுள் தந்து ஆசீர்வாதம் தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரை, அவர் நம்முடைய பெற்றோர் டேவிட் ராஜ் அவர்களுக்காக, அருமையான பியோலா டேவிட் ராஜ் அவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அதே போலவே அந்த மகளுடைய அருமையான தாய் மாமா, அதே போலவே உற்றார் உறவுகள் குடும்பத்தினருக்காக நன்றி படைக்கிறோம். கடவுள் தாமே நம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். இவர்களுக்காக நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கு அதை பொறுப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். வரும் காலம் ஆசீர்வாதமே இருக்கட்டும். எல்லா விதமான துதிகான மகிமை உமக்கு நாங்கள் படைக்கிறோம். இப்பிரேசுவில் இந்த நாமத்தின் வழியாக மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம். வேண்டுதலுக்கு நல்ல கடவுளே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளை நாம் அனைவரும் கடவுளுக்கு நாம் நன்றி படைக்கும்படியாக 429வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பாதகன் என் 337வது பாடலை பாடுவோம். 337வது பாடலை நாம் இணைந்து பாடுகின்ற வேளை கத்திருக்கின்ற காணிக்கைகளை நாம் மனமு வந்து படைப்போம். 337வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அதிலே நாம் காணிக்கை சேகரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கூட 7-8 அடிகளை மட்டும் நாம் எழுந்து பாடுவோம். 7-8 அடிகளை எழுந்து பாடலாம்.
நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை கடலாகி எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, கடல் அளவத்தனை எங்கள் மீது உம்முடைய அருளையும் உம்முடைய கிருபையும் எங்களுக்கு தருகின்றீர். நாங்கள் இம்மட்டும் வாழ்ந்து கொண்டிருப்பது உம்முடைய தூய சுத்த கிருபையாக இருக்கிறது. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உம்முடைய இன்ப சமூகத்தை நாங்கள் தரிசிக்கும்படியாய் ஆசீர்வாதமான உடைய திருச்சபையிலே நாங்கள் இணைந்து உம்முடைய மக்களாக உம்மை நாங்கள் போற்ற ஆராதிக்க பாடல்களை இதயமர நாங்கள் இணைந்து பாட உம்முடைய வாழ்வு தருகின்ற இறைவார்த்தைகள் நாங்கள் கேட்க ஆண்டவரை தந்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலே ஆண்டவரே திருச்சபைக்காக நாங்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். அருமையான திருச்சபையினுடைய அன்பு குடும்பங்களை, திருச்சபை பொறுப்பாளர்களை ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இத்திருச்சபையை சார்ந்து வெளிநாடுகளிலே, வெளி ஊர்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளி மாவட்டங்களில், வெளி ஊர்களிலே காணப்படுகிற அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரையும் கடவுள் சிறப்பாய் கருத்தாய் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. அதை போலவே ILCக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எல்லா பொறுப்பாளர்களையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எல்லா விதமான திருச்சபைகளுக்காக அதில் இருக்கிற பொறுப்பிலே காணப்படுகிற அனைவருக்காக வருகிறோம் ஆண்டவரை. விசுவாசிகள், ஆயர், அதே போல ஆயர்கள் இன்னமாக எல்லா நிலையிலே காணப்படுகிற அனைவரையும் சபைதோறும் உடைய ஆசைகளை நிறைவாய் பொழிய செய்ய நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரை. இந்த சமாதான திருச்சபையிலே ஆண்டவரே எங்களுக்குள்ளாக நல்ல ஒரு ஐக்கியத்தை, நல்ல ஒரு ஒற்றுமையை, நல்ல ஒரு உறவை ஆண்டவர் உருவாக்கி தர நாங்கள் வேண்டுகிறோம் கடவுளை. எங்களுக்குள்ளாக பகைமைகளை, கசப்புகளை, வைராக்கியங்களை ஏற்படுத்துகின்ற பொல்லாங்கனுடைய செயல்கள் அனைத்தும் ஆண்டவரே பொருள் ஆக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். சபை மக்கள் அருமையான ஒருவருக்கொருவர் இடையே அன்பும் கனிவும், கனிவான விசாரித்தலும், கனிவான சூழ்நிலைகளும் ஏற்பட நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரை. இஸ்ரவேலுடைய சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே எங்கள் திருச்சபையுடைய சமாதானத்திற்காக, ஒற்றுமைக்காக நாங்கள் வேண்டுகிறோம். வளர்ச்சிக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கடவுள் சிறப்பாக கலங்கரை தீபத்தை போல அனைவருக்கு ஒளி கொடுக்கின்ற ஒரு கலங்கரை தீபமாக எங்கள் திருச்சபை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே இதோ கைவிடப்பட்டிருக்கிற மக்களுக்காக வருகிறோம். குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, மாற்று திறன் பெற்றிருக்கின்றவர்களுக்காக, ஆண்டவரே கைம்பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்டவருக்கு இருக்கிற குறைவுகளிலே ஆண்டவர் நிறைவை யார் மூலமாயும் தந்து உங்களுடைய மக்கள் உதவி பெற்று வாழத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம் கடவுளை. இந்த நேரத்திலும் உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான திருமதி இந்திரா ஸ்டீபன்சன் அன்பு அம்மாவுக்காக நாங்கள் வருகிறோம் கடவுளை. கடந்த நாட்களிலே காணப்பட்ட பலவீனங்கள், ஆண்டவர் ஏற்பட்ட ஆபத்துகள், அவர் சேர்ந்து கடவுள் தந்திருக்கின்ற முழு விடுதலைக்காக நன்றி படைக்கிறோம் ஆண்டவரை. உங்களுடைய சமூகத்திலே வந்து சாட்சியாக நின்று உங்களுடைய சமூகத்திலே வந்து உண்மை ஆராதிக்கத்தக்கதாக கடவுள் அந்த அம்மாவுக்கு தந்திருக்கின்ற பலனுக்காக, சுகத்திற்காக அதிகமாய் நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்துகிற ஈவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கடவுளை. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. அதே போலவே திருமதி
ஜீவா ரோசன் ராஜசேகரன் நம் அம்மாவுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளை. அவர்களுக்கு ஆண்டவர் நடைபெற்றிருக்கிற அந்த கண் அறுவை சிகிச்சைக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சிகிச்சை பெற்று இல்லத்திலே காணப்படுகிற அவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கத்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த கண்ணில் நல்ல ஒரு பார்வை கிடைத்து சிறப்போடு காணப்பட ஆண்டவர் அவர்களுக்கு ஒத்தாசை உதவி நல்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம் கடவுளை. இன்னுமாக யார் யாருக்கெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ கத்தர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி சொல்கிறோம். அன்பு சகோதரர் ஆண்டவர் திருவாளர் மான்ஸ் அவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். ஆண்டவரை தந்திருக்கின்ற சுகத்திற்காக நன்றி. அந்த இடத்து போதிலே காணப்படுகிற அந்த பலவீன கத்தர் முற்றிலுமாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். யாருக்கும் எந்த ஒரு பலவீனங்களும் வராமல் ஆரோக்கியத்தினாலே அனைவரையும் ஆண்டவர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் யாருக்காக பலவீனம் இருந்தால் அவர்கள் தன்னுடைய கரத்தை அந்த பகுதியில் வைக்கின்ற பொழுதும் மனதார அந்த எண்ணத்திலே அந்த பகுதிகளை நிறைந்து பார்க்கின்ற பொழுது கடவுளை நீர் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். முழங்கால் பலவீனங்களோ, இடது சம்பந்தமான பலவீனங்களோ, சர்க்கரை ரத்தத்தில் அதிகமாய் காணப்படுகிற அனுபவங்களோ, உயர் ரத்த அழுத்தங்களோ, இன்னுமாக தண்டுவட பகுதியில் பலவீனங்களோ, கால் அடிப்பாக்களில் காணப்படுற பலவீனங்களோ, இன்னுமாக மூட்டு வலிகள், இன்னுமாக தலைவலிகள், இன்னும் எந்த ஒரு பலவீனம் இருந்தாலும் அந்த சிந்தனை சம்பந்தமான பலவீனம் எது இருந்தாலும் கடவுள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை வரச் செய்து ஆசீர்வாதத்தோடு பலனை தந்து இல்லங்களுக்கு அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய சமூகம் வந்திருக்கிற ஒவ்வொரு இறை மக்களையும் ஆண்டவர் தாமே பெயர் பெயராக குடும்பமாக தொட்டு ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தரைமிட்டு எங்களை தாழ்த்துகிறோம். தந்தையே ஒவ்வொரு நபருக்காக நாங்கள் ஜெபிக்க முடியாவிட்டாலும் கடவுள் பார்க்கிறீரே, அனைவரையும் ஆசீர்வதியும். அதே போல உங்களுடைய சமூகத்திலே காணிக்கு படைத்திருக்கின்ற நன்றி படைகளுக்காக வருகிறோம். அருமையான திருவாள் ஜார்ஜ் ஸ்டீபன்சன் என்று சார் படைத்திருக்கின்ற ஆண்டவர் ஃபேமிலி ஸ்தோத்திர காணிக்க வருகிறோம். கடவுளை இந்த அருமையான தேங்க்ஸ்கிவிங் ஆஃபரிங் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அதே போலவே குடும்பமாய் காணிக்க படைக்கிற அன்பு உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம். அதே போலவே பர்த்டே காணிக்க படைத்திருக்கின்ற டாக்டர் பிருந்தா ராகேஷ் அவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே இந்த அருமையான பர்த்டே ஆஃபரிங் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். குடும்ப காணிக்கை படைத்திருக்கின்ற குடும்பங்களுக்காக திருவாள் ஜார்ஜ் ஸ்டீபன்சன் சாருடைய குடும்பத்திற்காக, திருமதி வித்யா முத்துராஜா அன்பு சகோதரி குடும்பத்திற்காக, அருமையான திருமதி சாந்தி கமலாகரன் அன்பு அம்மாவுடைய குடும்பத்திற்காக, அதே போலவே திருமதி வனிதா ஜஸ்டிஸ் சங்கர் அன்பு சகோதரி குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்பான இறை மக்களை ஆசீர்வதிப்பீராக. சில நாட்கள் கூட பிள்ளைகள் கடந்து வந்து தந்தைக்கு செய்ய அஞ்சல் திருச்சிப்பட்டு செல்ல பல பிரயாணம் கொடுத்த கிருபைகளுக்காக தோத்திரங்களை படைக்கிறோம். அன்பு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அதே போலவே பிரதர் சார்ல்ஸ் தேவகுமார் படைத்திருக்கின்ற இந்த குடும்ப காணிக்கை வருகிறோம். கடவுளை இக்குடும்ப காணிக்கை ஏற்றுக்கொண்டு கடவுள் நம்முடைய குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மளை நோக்கி ஜெபிக்கிறோம். விடுமுறை காலங்களும் ஆசீர்வாதம் கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். கடவுளை இந்த பணிகளை ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாக அனைத்து மக்களையும் உங்களுடைய இஷ்டத்தின் மறைவிலே மறைத்து அவருடைய தேவையில்லாமல் சந்தித்து நிறைவாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இவ்வாறு முழுவதும் ஆசை மிகுந்த கரம் தங்கட்டும். வரும் சதா காலங்களும் கரம் என்னென்ன தங்கியிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல விதமான துதியும் கனமும் மிகவும் நாங்கள் உமக்கென்றே படைக்கிறோம். இறையாசிரோடு கூட எங்களை மனரமியமாய் எங்களுக்கு அனுப்பும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளுங்கள் நல்ல கடவுளை. ஆமே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தந்திருக்கிற இறைமன்றாட்டை நாம் யாவரும் இணைந்து நாம் ஏற்போம். பரமனின் பிதாவே, இந்த நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த வேண்டிய ஆகாரத்தை இந்த மக்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். ஆமென். கடவுள் அருளுகின்ற இறை ஆசிரியரை நாம் அனைவரும் எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். Amen.
கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. ஒரு 5 நிமிஷம் நம்ம கல்லற தோட்டத்துல ரொம்ப முள்ளு புதர் எல்லாம் வளைஞ்சு போக முடியாம ரொம்ப இருந்து. அதே வேலை என்ன முன்னால பாருங்க அவனுக்கு ராத்திரி பூரா திருட்டுத்தனமா பூரா குப்பையை பூரா கொண்டு முன்னால போட்டுட்டு போயிடுறாங்க. அது நம்ம யாரும் கண்டுபிடிக்கவே முடியல. ராத்திரி போக இங்க இருந்து இந்த கோழிக்கடை ஹோட்டல்கள் அந்த அவ்வளவு குப்பையை கொண்டு ராத்திரில முன்னால போட்டுடுறாங்க. அதான் நேற்று நானே நம்ம தலைவர் சாமுவேல் சார் அப்புறம் நல்ல தம்பி நாங்க இதெல்லாம் நேற்று நாங்க ஃபுல்லா எல்லாரும் உள்ள போய் ஒரு புல்டோசர் வச்சு உள்ள கம்ப்ளீட் அவ்வளவு உள்ள அது எல்லாம் அடிச்சு 2 ஆளுகளை வெட்டி இன்னைக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஒரே நாள்ல முடியாது, அவ்வளவு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்ப சண்டே வாரேன்னு சொன்னாங்க. இப்ப அந்த வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க இப்ப முடிச்சுட்டு அங்கதான் போனோம். அதை நாங்க போறோம். அதனால இந்த ஃப்ரண்ட்ல பாருங்க என்ன நாங்க ஆளுக்குள்ள கூப்பிட்டு அதுல நம்ம ஒரு கம்பி வேலி போடலாங்கிற நாங்க யோசிச்சிருக்கோம்னா அந்த முன்னால இந்த இடம் இருக்கிறதுனால லாரியை கொண்டு அது முன்னால தட்டிட்டு போயிடுறாங்க. அதனால இந்த லாரி அந்த பக்கம் வரவிடாத படிக்க நம்ம அதுல கொஞ்சம் போல் மாட்டி ஒரு கம்பி வேலை போடலாங்க ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். என்ன செய்யணும், இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும். நேற்று ஏற்கனவே ஒரு 70% ஆஃப் த ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு கொஞ்சம் மீதி உள்ள ஒர்க் இருக்கு. அது இன்னைக்கு அவங்க வச்சு இன்னைக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கூட அந்த ஒர்க் முடியும். அந்த சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே நம்ம நவம்பருக்கு முன்னால கிளீன் பண்ணணும்னு நம்ம நினைச்சிருந்தோம். ஏன்னா எப்பவுமே கல்த தோட்டத்தில் எல்லாரும் போவாங்க அந்த டைம்ல. அதுக்கு முன்னாடியே நிறைய புதன்னா ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா நம்ம எவ்வளவுதான் தோண்டி வருஷம் போட்டாலும் கூட உள்ளுங்க செடி உள்ளது எல்லாமே வளர்ந்துதான் அவங்க போயிருது. ஆனால் அந்த ஒர்க்கு நான் அதை கிளீன் பண்ணிட்டோம். அந்த ஒர்க்கு நடந்துட்டு என்னையோட அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். நான் 2 நாள் புல்டோசருக்கு உண்டான ஒர்க்கு இருக்குட்டாங்க. ஃபுல்லா முள்ளு செடி அது எல்லாம் ரொம்ப சரி. என்ன இன்னொன்னு என்ன அடுத்த